கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். 6ஆம் இடம் என்பது ரோக சத்துருஸ்தானம். 6ஆம் இடத்துல இருக்கலாமா, இருக்கக்கூடாது? இருக்கிறாரே, சரி. ஒரு ராசியில் வேறு கேது இருக்கார், 7ல் ராகு இருக்கார், அதுவும் மைனஸ் தான். இதில் பாருங்கள், உத்தரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னிராசி. கன்னிராசி பொறுத்தவரையிலையும் ஓரளவுக்கு நீங்கள் சாலாக்காக செயல்பட்டு வெற்றியை பெறக்கூடியவர்கள் நீங்கள். இருந்த போதிலும் கிரகங்களுடைய சஞ்சார நிலை அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. ராசியில் கேது இருக்கார். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்போவுமே ஒரு ஜனரஞ்சகமாக இருப்பீங்க, 4 பேர் கூட பேசுவீங்க, பழகுவீங்க. ஒரு கேன்டீன் போனாலும், ஆஃபீஸ் கேன்டீன் போனாலும் தனியாக போய் சாப்பிட மாட்டீங்க. டீ காஃபிலாம் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸோடு கொல்லிக்கோடு தான் போவீங்க. ஆனால் இந்த காலகட்டம் தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பி தனியாகவே போவீங்க. என்னப்பா யார்கிட்டையும் சொல்லாத வந்துட்டே நீ அப்படின்னு, ஏதோ நினச்சேன் வந்துட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில் பதில் சொல்வீங்க. உங்களை நீங்களே குறைச்சி கொள்வீங்க. தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். ஆனாலும் ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. குடும்பத்தில் நல்லது நடக்கப் போகிறது. நல்ல நிகழ்வுகள். இது நாள் வரைக்கும் நல்லது நடக்காதா, நம்ம குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்காதான்னு நீங்கள் ஏக்கம் இருந்திருக்கும். இப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். பணம் பல வகையில் இந்த பையை நிரப்பும். அதாவது தொழிலில் மட்டும் பணம் வருது, இல்லை உத்தியோகத்திலேருந்து வருமானம் வருதுன்னு இல்லைங்க. அதாவது பல நிலைகளில் இருந்து உங்களுக்கு பண வரவு, பிள்ளைகளால் பண வரவு, ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை வீடை ரெண்ட்டு விடுவீங்க, அதிலேருந்து வருமானம் வரும். இப்படி பலதரப்பட்ட வருமானங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3ஆம் இடத்து அதிபதி உச்சநிலை பெறுகிறார். உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதி சிறப்பாக இருக்குது. உங்கள் சகோதரர் உங்களை விட ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இருந்த போதிலும் 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் எடுக்கின்ற காரியங்களில் கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் முயற்சிகளில். இருந்த போதிலும் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்கும். அவங்க உயர்கல்வி உள்நாட்டில் படித்தாலும் சரி, வெளிநாட்டில் படித்தாலும் சரி, ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உதயமாகும். அதை செயல்படுத்த துவங்குவீர்கள். அதாவது வீடு வாங்கணும், மனம் வாங்கணும், ஃப்ளாட்டு வாங்கணும், வீடு கட்டணும். உங்கள் அபிலாஷை என்னவோ அந்த அபிலாஷையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. மற்றபடி உங்கள் சுகஸ்தானம் ரொம்ப திருப்தியாக சுகவாசியாக இருக்கப் போகிறீர்கள். இந்த 2ஆம் இடத்து அதிபதி 5ல் சுக்கிரன் இருக்கிறது. மாபெரும் சிறப்பு. அவர் 2க்கும் 9க்கும் உடையவர். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருப்பது என்பது சிறப்பு தான். பாக்கிய நிறைவை பெறப்போகிறீர்கள். கலைத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். உங்கள் பத்திரிகை துறை, மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணலாம். டெஃபினட்டாக அது சக்ஸஸ் அப்படின்னு சொல்லணும். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். பத்திரிகை துறை, மீடியா துறை இல்லை பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு உன்னதமான ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது. இருந்த போதிலும் ராசிநாதன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கடன் பிரச்சனை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் தலைவிரிச்சாடும். பிரச்சனை இருந்ததுதான் கொஞ்சம் அனுசரித்து போங்க. மற்றபடி எதிரிகளால் தொல்லைகள் கூட ஏற்படலாம். அது மறைமுக எதிரியாக இருக்கலாம், நேர்முகமாக எதிரியாக கூட இருக்கலாம். 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். நீங்கள் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, உங்களுக்கு போதும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் உங்கள் எதிர் தரப்பு பாலினம், அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய இமேஜினேஷன் இருக்கும். அவங்களுக்கு பிரம்மாண்டம் தேவைப்படும். அதாவது இன்னும் பெருசாக வேணும் அப்படின்ற அளவுக்கு. அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர்
கருத்து வேறுபாடு ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அது மட்டும் இல்லை, நண்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நண்பர்களை சொல்லி புரிய வைங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. அது உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி, சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள். அதாவது திடீர் அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது குருவருளும் திருவருளும் நிறைந்திருந்தால் எதுவும் நடக்கும். குருட்டு அதிர்ஷ்டம் அப்படின்னும்போது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் கூட நடக்கக்கூடிய அமைப்பு. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது 11ஆம் இடத்து அதிபதி சந்திரன் நல்ல நிலையில் இருந்து குரு பார்வையில் இருப்பதால் அதிகபட்சமாக நல்ல நிலையில் இருக்கிறார். அதனால் 10ஆம் இடம் 11ஆம் இடம் 12ஆம் இடம் வார கடைசியில் வரார். அப்போ குருச்சந்திர யோகம் இருப்பதால் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எந்த எதிர்ப்புகளையும் வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, தொடாததெல்லாம் கூட நிறைவேறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்கள் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது.